இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே. விஜய் அவர்களின் ரசிகர்கள் மற்றும் வாரிசுகள் யூடியூப்புக்காரர்களுக்கு மட்டும்தான். நீங்கள் சாட்டை துறமுறை அதை பேசுகிறான் இதை பேசுகிறான், அடுத்த கட்சிக்காரர் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் அண்ணங்கிறத வீடியோ எடுத்து போடுறத விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க, வேறு ஏதாவது பண்ணுங்கள். அதாவது நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்குன்னு சொல்லி விஷயங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் எடுத்து போடுங்க. அது தப்பே இல்லை. இப்போ சாட்டை துறைமுருகன் பேசுகிறான்னு சொல்லி அவன் வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்களா, அவனுக்கு வியூஸ் ஏறும். அப்படிங்கும்போது அதை காட்டி அவன் பணம் சம்பாதிக்க பார்ப்பான். யார்கிட்டையாவது போய் பணம் கேட்பான். டிஎம்கே காரங்கிட்ட பணம் கேட்பான். அந்த மாதிரி நீங்கள் அவன் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு வராத அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விஜய் அண்ணன்கிட்ட என்ன எடுத்து சொல்லணுமோ, என்ன இப்போ நாட்டில் நடக்குதோ அதை சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா கட்டாயமாக அவரும் பார்ப்பார், நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்தவன் அவதூறு பரப்புறான்னு அவனை போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. அவனை போய் பார்க்குறதுனால தான் இன்றைக்கி அவன் வீடியோ போட்டுட்டுருக்கான். அவனை பார்க்குறத விட்டுட்டிங்களா அவன் வீடியோவே பார்க்க மாட்டான். சரிங்களா? அதை செய்யுங்க. நீங்கள் அவன் போடுற வீடியோ பார்க்குறத விட்டுட்டு, சாட்டை துறைமுருகன் வீடியோ பார்க்குறத விட்டுட்டு வேறு ஏதாவது எடுத்து போடுங்க. நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை மக்களுக்கு புரிய வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சாட்டை துறைமுருகன் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. சரிங்களா? நன்றிங்க.